நீங்க எனக்கு எல்லாவற்றையும் செய்வீங்க ஆண்டவரே, உங்களை நம்பி இருப்பேன்னு அவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர். அந்த தாவீது ஆண்டவர் கைவிடவே இல்லைங்க. அப்சலோம் விரோதமா இருமினாலும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறினாலும் கர்த்தர் தாவீதோடு இருந்து தாவீது சொன்னபடி அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். உங்க விடுதலை, உங்க ரட்சிப்பு, உங்க உயர்வு, உங்க ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயம் அதை உங்களுக்கு கொடுப்பார். நீங்க பயப்பட வேண்டியதில்லை, வருமா வராதன்னு நீங்க தயக்கப்பட வேண்டியதில்லை. எந்த இடத்துல கலங்கி போகாதீங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்றைக்கு இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்க சொல்லுகிற பொழுது, ஆண்டவரே சங்கீதம் 3:8 படி ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் கடந்து போற இந்த பாதையில ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் எதிர்பார்க்கிற இந்த அப்போசிஷன்ல எனக்கு எதிராய் எழும்புகிற சூழ்ச்சிகள்ல ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் என்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்க போகிறது. எனக்காக கர்த்தர் யுத்தத்தை செய்வார். விசுவாச அறிக்கைகளை சொல்லுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஜெயம் உங்களுடையது.